வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ரோப்ளாக்ஸ் தான் விளாட போகிறோம். ரோப்ளாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் மேன் சிமுலேட்டர்ன்ற கேம் தான் விளாட போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு லெவல் கிளியர் பண்ணிட்டேன். ஆல்ரெடி எப்படி விளாட்றதெல்லாம் பார்க்குறக்காண்டி ஒரு லெவல் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விளாட போகிறோம்னா, ஃபஸ்ட் லெவல் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் லெவலில் அன்லாக் பண்ணிட்டு அடுத்த ஃபுல்லாக விளாட ஆரம்பிச்சிருவோம். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 68 ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் 3.69K எனர்ஜி இருக்குது. இப்போ நம்ம டம்ஸ்டர் கிராப் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம இழுத்துட்டு போயிடலாம். நம்ம ஒரு லெவலையும் கிளியர் பண்ணுறதுக்கு இதே மாதிரி டம்ஸ்டர் இழுக்கணும். டம்ஸ்டர் இழுத்துட்டு இந்த மாதிரி விட்டோம்னா அடுத்த லெவல் போகிறதுக்கான பாதை ஓப்பன் ஆயிரும். அடுத்த லெவல் போகிறதுக்கான பாதை அங்கே இருக்குது. இப்போ டம்ஸ்டர் இடையில இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மறைக்கும், அடுத்த லெவல் போக முடியாது. நம்ம ஒரு லெவலுக்கும் போகணும்னா இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி 6 வரைக்கும் எடுத்துடலாமா, 6 இல்லாட்டி 3 வரைக்கும் எடுத்துகிட்டு நம்ம ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடச்சிச்சின்னா அதை வச்சு நம்ம ஒரு கோட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஏறும். இப்போதைக்கு 4030 4.3K வந்துருச்சு ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் அங்கே மூலையில் ஒர்க் அவுட்டுன்னு இருக்கும், அங்கே போய் நம்ம இது பண்ணணும், ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இது பண்ண 4 ஸ்ட்ரென்த் ஏறுது, 5 ஏறுது. பார்த்தீங்களா கைஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 100 ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்ம அடுத்த லெவல் போகணும்னா அதே மாதிரி 200 இல்லாட்டி 300 வரைக்கும் ஏற்றணும் நம்ம. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்த எனர்ஜி ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணும்னா கேட்குது. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவையில்ல, ஜஸ்ட்டு வெளியே வந்துடலாம். வெளியே வந்தாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 100 தாண்டனால நூப்னு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வீக் நூபுன்னு இருந்துச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் கிராப் பண்ணோம்னா அப்படியே இழுத்துட்டு போயிடலாம் அந்த மூலையில் வைக்க. இப்போ நம்மளுக்கு 113 ஸ்ட்ரென்த் இருக்கனால ஈஸியாக இழுத்துட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 1.76K ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. ஸ்ட்ரென்த்ன்ற எனர்ஜி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும் எனர்ஜிலாம். அதனால் ஃபுல்லாக ரேப் பண்ணிக்கிடுவோம். இது 3 ப்ளஸ் அந்த சைடு ஒன்று இருக்குது கைஸ், அது என்னன்னு பார்த்து கிராப் பண்ணுவோம். கேட்டபிள்னு 3 இருக்குது, அது ஒரு 3 கிராப் பண்ணிக்கிறோம். அதுக்கு அங்கிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். அதுக்கு அங்கிட்டு இருந்துச்சுன்னா அதையும் கிராப் பண்ணிவிட்டு கொண்டு போக முடியுதான்னு பார்ப்போம். இருக்குது கைஸ், கிராப் ப்ரோட்டீன் ஷேக்கர்ன்னு இருக்குது, அது நம்ம 6 வரைக்கும் எடுக்க முடியுது. இத்தனை இழுத்துட்டு நடக்க கஷ்டமாக இருக்குது கைஸ். இதை ஃபுல்லாக அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாகிடும், ஸ்ட்ரென்த் எனர்ஜி அதிகமாகிடும். அந்த எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம டூ ஸ்குவாட்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஏறும் கைஸ். இப்போ எல்லா எனர்ஜி ஏறிடுச்சு. 6.7K இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6.59K இருக்குது. ப்ளஸ் இது எதுக்கு நல்லது, என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணிக்கிறோம் கைஸ். இப்போ இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணோம்னா சர்ச்ன்னு இருக்குது. நம்மள்ட்ட இன்வென்ட்ரியில் எதுவுமே இல்லை. வேறு என்ன வாங்க முடியுதுன்னு பார்ப்போம். ஷாப்பில் போய்ட்டு ஹாலிடேஸில் தான் இருக்குது. ஹாலிடேஸ் பெட்ஸ் பூஸ்டர்ஸ் எனர்ஜி பேக்கில் போனோம்னா எல்லாமே ரோபக்ஸ் தான் கைஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்மள்ட்ட ரோபக்ஸ் இல்லை, ஆனால் இது 10 இது கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு தெரில, அந்த கிறிஸ்மஸ்க்கு வைக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லீடர் போர்டு பார்ப்போம். லீடர் போர்டு எங்கே இருக்குன்னு மறந்துட்டேன் கைஸ். லீடர் போர்டு தேடிக்கிடுவோம். லீடர் போர்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லீடர் போர்டு கேட்டிருக்கோம். இப்போ வேறு யாரும் சர்வரில் ஆன்லைன் இருந்தாங்கன்னா லீடர் போர்டு காமிக்கும், இல்லாட்டி நம்ம மட்டும் தான் இருக்கோம்னா லீடர் போர்டு காமிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சர்வரில் நம்ம மட்டும் தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா லீடர் போர்டுன்னு நம்ம கமெண்ட் கொடுத்த பிறகு எந்த இதுவும் காமிக்கலை. நம்ம எதாவது இருக்க முடியுதுன்னு பார்ப்போம். லெவல் 2 ஈஸியாக இருக்க முடியுது. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா 200 போன பிறகு லெவல் 3 போவோம். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்ம அடுத்தடுத்த லெவலை கம்ப்ளீட் பண்ண. இப்போ நம்மள்ட்ட 133 ஸ்ட்ரென்த்து ப்ளஸ்
6.67K இது இருக்குது. 6.5K 7K வருது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் இழுத்துட்டு போவோம். இப்போ இதான் வந்து இருக்கிறதுல கம்மியானது. இது ஒரு 6 எடுக்கலாம். 6 எடுத்தாச்சு. ப்ளஸ் கீட்டில் பால் ஒன்று இருந்துச்சு, அது ஒரு 4 எடுத்திருக்கோம். இப்போ அடுத்து இன்னொரு பால் என்னமோ இருக்குது, பால் மெடிசன் பால் இருக்குது. இது ஒரு 3 எடுக்க முடிஞ்சு, 3 எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து இங்கே இது இருக்குது, ஒர்க் அவுட் போடுவோம்ல அந்த டம்பல் மாதிரி இருக்குது, பார்பல். சரி, இது ஒரு 6 எடுக்கலாம். இதை எடுத்துகிட்டு நகர முடியுது. ஸோ ஒரு டயர் எடுக்க ட்ரை பண்ணேன்னா இப்போதைக்கு ஃபஸ்ட் இந்த லெவலில் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம ஜம்ப் கொடுத்துட்டே போனோம்னா வேகமாக போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் லைன் டச் பண்ண போகிறேன். ஃபினிஷ் லைன் டச் பண்ணோம்னா நம்மளுக்கு 10K ஸ்ட்ரென்த் மேலே போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் லைன் டச் பண்ண போகிறோம். கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நிறைய வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்லோவாக மூவ் ஆகும். இதே நம்ம ஸ்ட்ரென்த் அந்த டம்பல் மாதிரி இருக்குல்ல மேலே, அது ஃபுல்லாக 133 இருக்குது. இப்போ நம்மகிட்ட ஆஃப்டர் 200 கொண்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு இந்த லெவலில் இருக்க எல்லாத்தையும் ஈஸி இழுத்துட்டு போயிடலாம். சொன்ன மாதிரி 10K தாண்டிட்டோம். 13.63K வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாமே அந்த கார்னரில் இருக்க ஒர்க் அவுட் போய் இது பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஒரு ஸ்குவாட் பண்ணோம்னா 4.452 எனர்ஜி தேவைப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜி அப்படியே ஏறிட்டே இருக்கும் பாருங்கள். மேலே 6.28K அப்படியே ஒரு ஒர்க் அவுட் பண்ண நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஏற நம்மளுக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூப்லேருந்து மேஷிவ் போயிடுச்சு. ஏன்னா 200 தாண்டிட்டோம், லெவல் அப் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. நம்மள்கிட்ட ஒர்க் அவுட் காஸ்ட் அதிகமாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எதை இழுத்து பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு இருக்கிறதே மேக்ஸிமத்துலேருந்து போவோம். எல்லா டயரும் கிராப் பண்ணிக்கிறோம். 6 டயர் இறக்கி கிராப் பண்ணலாம். 6 டயர் கிராப் பண்ண இழுக்க முடியல, ஒன்றுனா கிராப் பண்ணுவோம் கைஸ். இப்போ இழுக்க முடியல. 4 டயர் இழுக்க முடியுதான்னு பார்ப்போம். 4 டயர் இழுக்க முடியல. 3 டயர் ஈஸியாக இழுத்துட்டோம் கைஸ். இப்போ வந்து நம்ம ஒரு டயராக இழுத்து பார்ப்போம். அது மேலே அடுக்குனால நம்மளால் இழுக்க முடியாதுன்னு தெரில. 6 டயர் ஆனால் இழுக்காம விட மாட்டேன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 டயர் இழுத்துட்டோம். 3 டயர் இழுத்து அது கொஞ்சம் விழுகிற மாதிரி கொண்டு போயிட்டு இப்போ இன்னொரு 3 டயர் இருப்போம் கைஸ். இப்போ இன்னொரு 3 டயர் எடுத்துகிட்டேன். ஈஸியாக நகர முடியுது. இப்போ நம்ம அடுத்து போய் இங்கே இருக்க இதை எடுக்கணும், பார்பல் எடுக்கணும். பாருங்க கைஸ், நம்ம லாபியில் இன்னொருத்தர் ஜாயின் பண்ணிட்டாரு. அவரும் நம்ம லெவலில் தான் இருக்கார், மேசிவ் நூப்ன்ற லெவலில் தான் இருக்கார். நம்ம அவர்கிட்ட பெரிய எமௌண்ட்டை போடுவோம். இன்னொருத்தவரில் ஜாயின் பண்ணியிருக்காரு. எமௌண்ட்ஸ் போய் ஹாய் சொல்லுவோம். எமௌண்ட்ஸ் அவரே போயிட்டார் கைஸ். ஹாய் சொல்ல போகிறதுக்குள்ள ஹாய் சொல்லி பார்ப்போம். அவர் வந்தார்னா பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம டயர் 6 இருக்குது, பார்பல் 6 இருக்குது. அதே போல் மெடிசின் பால் அது ஒரு 3 எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து கீத் பெல்ட் ஒரு 6 எடுத்துக்கிடுவோம். இத்தனை இழுக்க முடியுது கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 200 இருக்க ஸ்ட்ரென்த்னால எல்லாத்தையும் இழுக்க முடியுது. 200 தாண்டிட்டே நான் அடுத்த லெவல் போனாலும் போவேன். பட்டு நம்ம ஃபுல்லாக ஏற்றிக்கிறோம் கைஸ். இருக்கிறதுலேயே டாப் போயிடுவோம். இந்த லெவலில் இருக்க எல்லாத்தையும் இழுத்துட்டு ஈஸியாக நம்ம நடந்து போயிடலாம் அந்த கார்னர் வரைக்கும். ஆனால் இதுவும் ஸ்லோவாக தான் இருக்குது, ஏன்னா நம்மளுக்கு இன்னும் அந்தளவுக்கு பவர் வரல. இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து இதுக்கு அடுத்து எவ்வளோ ஸ்ட்ரென்த் வருதோ அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அடுத்த லெவல் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணதுக்கு வந்து 20 அது இது கிடச்சிருக்கு. அது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில, பட் யூஸ் ஆகும். பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கா. நீங்கள் என்னமோ லீடர் ஷாப்னு இருக்குது. ஆமாம், அப்போ அதை பார்த்த ஸ்டோர் தாங்க கைஸ், வருது இல்லை எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம போய் அந்த இப்போ நம்ம கெயின் பண்ண ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லாக
எனர்ஜியில் யூஸ் பண்ணிட்டு அடுத்த எபிசோடில் பார்ப்போம் கைஸ். அடுத்த லெவலில் டூ ஸ்குவாட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1K வந்து ஒரு இதுக்கு போகுது, 1.3K 1.6Kன்னு போயிட்டே இருக்குது. அதே போல் நம்மளுக்கு 4-5 அந்த மாதிரி ஏறுது, 5 ஏறுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ் 5 ஏறிட்டு இருக்கு இப்போதைக்கு. 1024K அந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். இதுமாதிரி நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதனால் ஜம்ப் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம். இந்த லெவல் நம்ம எல்லாத்தையும் முடிக்கிறதுக்குள்ளே 298 வந்து நம்ம ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த லெவலில் பார்ப்போம். இந்த வீடியோக்கு இவ்வளோதான். பை பை கைஸ்.